வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை தோடியில் அண்ணாமலை அவர்கள் எழுதிய ஒரு லிங்க்டின் ஆர்டிக்கல். அஞ்சலை, அவங்க தான் கேரக்டர் பேர். அஞ்சரை பெட்டி த வார்ச்சஸ்ட் ஆஃப் த தமிழ் உமன், இதுதான் வந்து ஆர்டிக்கிளோடைய தலைப்பு. இதில் அஞ்சலிங்கிற ஒரு இமேஜினரி கேரக்டரை வச்சு அஞ்சரை பெட்டியை பேஸ் பண்ணி உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றின ஒரு ஆர்டிக்கல். இது இங்கிலீஷில் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, ஒரு யூனிக்கான ஒரு ஆர்டிக்கல். இதை நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது வீடியோவில் இருக்கும் போது நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல வந்து பாரதியாருடைய வாக்கியத்தோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சு நில்லாத செம்மை பெண்மை. பாரதியார் பிறந்திருந்தாருன்னா பாரதியார் வந்து பெண்களை பற்றி தான் சொல்லிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த கதையில், அதாவது சொல்ல போகிற ஆர்டிக்கலில் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், அஞ்சலை அப்படிங்கிற ஒரு பெண்மணி பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து அவங்களோட அஞ்சரை பெட்டியை திறக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து கற்பனை பண்ணிப்போம். அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொன்னால் வட்டமாக இருக்கிற அந்த பொடியெல்லாம் போட்டிருக்கிற அந்த ஸ்பைஸ் பாக்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வார் செஸ்ட் அப்படி தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதாவது எப்படி ஒரு ஆர்மியில் வந்து ஒரு ஜென்ரல் ஒரு வார் மேப்பை வந்து பார்ப்பாரோ, அந்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து அந்த அஞ்சரை பெட்டி இருக்கிறதுக்கு சமம். அதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஒரு விஷயமும் எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், எப்போ எடுக்கணும், இது எல்லாமே வந்து பல ஆண்டு காலம் வந்து அவங்களுடைய அனுபவத்தினால, அவங்களோட வேலையினால், அவங்களோட தியாகத்தினால அவங்களுக்கு அது புரிஞ்சு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் கெட்டு போயிடும், கொஞ்சம் கம்மியானாலும் நல்லா இருக்காது. இது வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அது ஒன்றுத்துக்கும் வேறு பரிணாமங்கள் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து கடுகு எடுத்துப்போம். கடுகு என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒன்றுமே இருக்காத மாதிரி இருக்கும், ஆனால் சரியான சூடு வரும்போது அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கடுகு தான் நான் வந்து அஞ்சலி அப்படின்ற மாதிரி நான் வந்து அதுக்கு ஒரு பேரலல் ட்ரா பண்ணுவேன். எப்படி அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் தேவைன்னு வரும்போது, ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது அவங்க வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ரைஸ் ஆகி வெடிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஜெய்பீம் படத்தில் வந்து அந்த பெண்மணி கேரக்டர். அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து சூழ்நிலை ஒன்று வரும்போது, அவங்க முன்னாடி நிற்கணும் அப்படின்னு தேவை வரும்போது, அந்த சிச்சுவேஷன் ஹீட் வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேர் ஃபுட்டில் நடந்து அவங்க வந்து அந்த தேவையை சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்து வருவாங்க. இதான் வந்து முதல்ல எடுத்துக்காட்டு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வேலைப்பாடுகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், குக்கிங், அப்புறம் அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லக்கூடாது. இது எல்லாத்துக்கும் வந்து கவர்னன்ஸ் அப்படிங்கிற பேர் தான் வந்து சரியாக இருக்கும். அதாவது மேலாண்மை அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஏன்னா காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்கும். அந்த 1000 ரூபாயை வச்சு எப்படி ஒரு வாரத்தோடைய சாப்பாடை வந்து நம்ம மேனேஜ் பண்ண போகணும் அப்படின்னு அவங்களால வந்து கவர்ன் பண்ண முடியும். அங்கே ஆரம்பித்து 7 மணிக்கு முன்னாடி காய்கறி வியாபாரம் பண்ணுறவர்கிட்ட ஒரு ஃபாரின் டிப்ளமேட்டுக்கு ஈக்குவலாக அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நுணுக்கங்களோடு என்ன பண்ணுவாங்கன்னா நெகோஷியேட் பண்ணுவாங்க. அந்த வேலை பண்ணுறதா இருக்கட்டும், மாமனாரோட பிளட் ப்ரெஷரை எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கணுங்கிறதுக்கு உண்டான அவங்களோட வேலைப்பாடு இருக்கட்டும், குழந்தைகளோட ஹோம்ஒர்க் அவங்க எப்படி சரியான நேரத்துக்கு முடிக்க வைக்கிறதுங்கிறத பற்றின வேலையாக இருக்கட்டும், கணவரோட ஈகோவை எப்படி டச் பண்ணாமல் அதை ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு திறமையாக இருக்கட்டும், இல்லை மாமியாரோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி பூர்த்தி பண்ணுறதுன்றதாக இருக்கட்டும், இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலையை பலதரப்பட்ட ஆங்கிள்லேருந்து எல்லா வேலையும் அவங்க வந்து நேர்த்தியாக பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த அஞ்சலிங்கிறவங்க எந்தளவுக்கு திறமைசாலின்னா, எந்த ரூமுக்குள்ளே போனாலும் இந்த மாதிரியான பெண்மணி தான் வந்து அந்த ரூம்லேயே ரொம்ப அதிகமான குவாலிஃபைடு பர்சனாக இருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா பல ஆங்கிளில் அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய நேர்த்தியும் வெளிப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனாலங்கிறாரு. எல்லா ரூம்லையும் அவள் தான் குவாலிஃபைடாக பர்சனாக இருப்பாங்கன்றது இருந்தாலும், இன்றைக்கி சமுதாயத்தில் பெண்கள் வந்து லீடர்ஷிப்புக்கு வந்து தயாரா அப்படின்னு சொல்லி டிபேட் தான் இன்னும் நடந்துட்டு இருக்குது. இன்னுமே வந்து ஆண்கள் பண்ணுற சாக்ரிஃபைஸை வந்து அதிகப்படுத்தி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு எவ்வளோ கஷ்டப்படுற ஒரு ஆணுன்னு சொல்கிறவங்க வந்து பெண்களுடைய இந்த மாதிரியான திறமைகளும் சரி, அவங்களோட குவாலிட்டிஸும் சரி, அவங்களோட எல்லாத்தையுமே வந்து அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா சரியான ஒரு விதத்தில் மக்கள் பார்வையில் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு சினிமா கூட எடுத்துக்கோங்க. ஒரு ஆண் செய்கிற தியாகத்தை வந்து அவங்க ஒரு ஹீரோயிசமாக காமிக்கிறவங்க, பெண் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீனில் அழுகிற மாதிரி தான் காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சிந்து பைரவி படம் எடுத்துப்போமே. சிந்து பைரவியில் வந்து அந்த ஆர்டிஸ்டோட மனைவி வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளோ தூரம் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, குடும்பத்தை மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து அவங்க நியாயமாக அவங்க பண்ண வேண்டியது தானே, அது அவங்களுடைய இது தானே. அவங்க என்ன சொல்கிறது, அது ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடாக தான் இருக்கும் அந்த கேரக்டர் பார்த்தா. ஆனால் எல்லா புகழ் இல்லாட்டி எல்லாமே வந்து ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அந்த ஆர்டிஸ்ட் மேலே தான் இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால், பெண்களோட கஷ்டம் வந்து ஒரு விர்ச்சியூ மாதிரி, அவங்க ஒரு நல்ல குணம் அப்படிங்கிற மாதிரியே வந்து கொண்டு போகப்படுது. இது வந்து ஒரு சமுதாய பார்வையாகவே மாறி இருக்குது அப்படிங்கிறாரு. நம்ம எதை பெருமையாக பேசுவோம், ஒரு தாய் வந்து கருகின தோசையை சாப்பிட்றத பெருமையாக பேசுவோம். குழந்தைக்கெல்லாம் நல்ல தோசையாக கொடுத்துட்டு, மொறு தோசையை கொடுத்துட்டு, தான் வந்து ஒரு கருகின தோசை, கொஞ்சம் ஒரு மாதிரியான தோசையை சாப்பிட்றத பெருமையாக நம்ம பேசுவோம்.
ஆனால் என்ன கேள்வி நம்ம கேட்குறது இல்லைன்னா, ஏன் முதல்ல அந்த தோசை கருகிற ஒரு சூழ்நிலைக்கு வருது, அவங்க ஏன் பல வேலைகள் அட் அ டைம் செய்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க, வேறு என்ன அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம அட்ரஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது. எனக்கு ஒரு சீன் தான் வந்து மைண்டில் வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. அஞ்சலி வந்து இரவு நேரத்தில் அவங்க கிச்சன் டேபிளில் உட்காந்து எல்லா கணக்கு வழக்கு எடுத்து வச்சு பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு, நோட்டு, புக்கு, அதுக்கப்புறமா மற்ற எலக்ட்ரிசிட்டி பில், இந்த கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து எல்லாம் ஹேண்டில் பண்ணி வீட்டோடைய இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே யோசிச்சுக்கிறாங்க, இவ்வளோ தூரம் எஃபர்ட்டை நான் வந்து என்னோட கரியரில் போட்டிருந்தேன்னா எந்த அளவுக்கு நான் வளர்ந்துருப்பேன் அப்படின்னு அவங்களுடைய சிந்தனை வருது இல்லையா. இந்த எஃபர்ட்டை நான் என் கரியரில் போட்டிருந்தேன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிறது அவங்க முழுமையாக பண்ண தேவையில்லை. எல்லாருக்கும் நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் ஒருத்தங்க வந்து கரியரில் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது. ஆனால் அப்படி முழுமை அடையாமலேயே தான் பல பெண்களோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி கிச்சன்லேயே தான் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறது. அதாவது பெண்களுடைய இன்டெலெக்ட், பெண்களுடைய பிரில்லியன்ஸு, இதெல்லாம் வந்து திசை திருப்பப்பட்டிருக்குது நம்ம சமுதாயத்தில். ஒரு வில்லன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நபர்னு சொல்ல முடியாது, ஒரு ஐடியா அதனாலன்னு கிடையாது. இது ஆயிரம் மொமெண்ட்ஸ்னால இந்த மாதிரி வந்து ரீடைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஆயிரம் மொமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்கோன்னு சொன்னால், அவங்களுடைய கனவு வந்து வெயிட் பண்ணலாம், அவங்களோட கனவு வந்து எமர்ஜென்சி கிடையாது, அர்ஜென்ட் கிடையாது அப்படின்னு நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு காரணங்கள்னால அவங்களுடைய பிரில்லியன்ஸ், இன்டெலெக்ட் எல்லாமே வந்து திசை திருப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு எனக்கு ஒரு கேரக்டர் ஞாபகம் வருதுன்னு சொன்னால், 36 வயது நிலை படத்தில் வர்ற ஜோதிகா கேரக்டர் சொல்லுவேன். அவங்க வந்து அவங்க மனசுலேயே ரொம்ப நாள் ஓடிட்டே இருந்தது. ஒரு காலத்துக்கு அப்புறமா அவங்க வந்து அதை வெளிக்கொண்டு வந்து அவங்களோட கெரியரில் கொண்டு வர்றாங்க. அதை வந்து சமுதாயம் வந்து கம்பேக் அப்படின்னு தான் சொல்லுது. இதுதான் வந்து ஒரு கசப்பான உண்மைன்னு சொல்லலை, அவர் வந்து ரெட் சில்லி ட்ரூத் அப்படிங்கிறாரு. அதாவது எரிக்கக்கூடிய உண்மை அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லலாம். அவர் சொல்கிறாருன்னா, அஞ்சலி போன்ற பெண்களுடைய ஆசை வந்து அதிகம்னு சொல்ல மாட்டேன், உலகம் வந்து அதுக்கு உண்டானதை பத்தலை அப்படின்னு சொல்லுவேங்கிறாரு. அதாவது அஞ்சலி வாஸ் நெவர் டூ மச், த வேர்ல்டு வாஸ் நாட் எனஃப், வேர்ல்டு இஸ் நாட் எனஃப் அப்படிங்கிறாரு. இன்னொன்று வந்து இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே இருக்கிற இன்னொரு முக்கியமான பாடம் வந்து உப்பு நான் சொல்லுவேன். அந்த உப்பு இப்போ எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இருக்கிறவருக்கு யாருக்குமே அது கண்ணுக்கே தெரியாது, ஆனால் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா எல்லார் பார்வையும் அதுக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணுற ஒரு சின்ன விஷயம் வந்து பெருசாக தெரியுமே ஒழிய அவங்க டெய்லி பண்ணுற நல்ல விஷயங்கள், உழைப்பு எல்லாமே கண்ணில் படாமலே போயிடுது அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அஞ்சரை போன்ற பெண்களோட உழைப்பு தான், அவங்களோட தியாகம் தான் வந்து இந்த சமுதாயத்தையே உருவாக்கியிருக்கு, இந்த நாட்டோட ஃபவுண்டேஷனே அவங்க தான். ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியுறதில்ல. இன்றைக்கி சமுதாயத்தில் ஸ்கூல்ஸ் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அஞ்சலி போன்றவங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாமே வேலை பண்ணி எல்லாம் ரெடி பண்ணதுனால தான் ஸ்கூல் இயங்கிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய திருவிழாக்கள்லாம் வந்து இன்னும் பாதுகாக்கப்பட்டு இருக்குன்னு அதுக்கு அஞ்சலி போன்றவர்கள் தான் காரணம். நம்ம கலாச்சாரம் ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணப்பட்டு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அந்த பெண்கள் தான் காரணம். அதுக்கு வந்து எந்த ஒரு காம்பன்சேஷன் கிடையாது, எந்த ஒரு நோட்டும் கிடையாது, வரலாற்று புத்தகத்தில் ஃபுட் நோட்டாக கூட அது மென்ஷன் பண்ணப்படுறதில்லை. நான் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வரல, போதும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது. அதாவது நம்ம சமுதாயத்தில் பெண்களை தாயாக நினச்சி நம்ம வந்து வணங்குற அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடி பெண்ணுன்னு ஒன்று இருக்காங்கல்ல, அதை நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜிக்கிற ஒரு தாயாக மட்டும் பார்க்குறது பத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. பெண்களுக்கு வந்து வெல்ஃபேர்னு நம்ம கொடுத்துட்டு அவங்களுக்கு பவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற அந்த அரசியல் தப்பு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னும் நம்ம எத்தனை நாள் தான் வந்து குடும்பத்துக்கு முதுகெலும்பு வந்து பெண்கள் தான், அந்த முதுகெலும்பு வந்து வளைஞ்சிட்டே இருக்கணும், உடையாத அளவுக்கு வரைக்கும் அது வளைஞ்சிட்டே இருக்கணும்னு எத்தனை நாள் நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறாரு. அஞ்சரை பெட்டி வந்து எனக்கு ரெகக்னிஷன் கொடுங்கன்னு கேட்க போகிறது கிடையாது, அதே சமயத்தில் பெர்மிஷனும் கேட்க போகிறது கிடையாது. அது என்ன பண்ணிட்டு இருக்க போகுதுன்னா, அது கிச்சனில் இருக்கும், அதுதான் எல்லாத்துக்கும் வந்து முக்கியமாக இருக்க போது, அதோட வேலையை அது பண்ணிட்டு தான் இருக்கும். இதுதான் வந்து அஞ்சலை பெட்டி ஒன்று தான் அப்படிங்கிறார். அதாவது முன்னோக்கு சிந்தனையோடு இருக்கிற எல்லா பெண்கள் உங்கள் இடத்துக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எப்போயாவது நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக, கிச்சன் முன்னில் ஸ்டவ் முன்னாடி நின்றுட்டு, நான் இதுக்கு தான் நான் வந்து பிறந்தனா, இதுதான் நான் என்னோடய மொத்த வேலையே, நான் வந்து இதோட பெரிய விஷயத்துக்காக நான் படைக்கப்படலையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சிந்தனை நியாயம்தான், உங்கள் சிந்தனை 100% கரெக்டு தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாரு. கடைசியாக திரும்ப அந்த தலைப்போடையே முடிக்கிறாரு. அஞ்சரை பெட்டிங்கிறது ஸ்பைஸ் பாக்ஸ் கிடையாது, இது வந்து வார் செஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வார் அப்படின்னு சொன்னால், டிக்னிட்டிக்கு, பவருக்கு, தான் ஆரம்பித்த வாக்கியத்தை முழுசாக முடிக்கிறதுக்கு உண்டான உரிமைக்கு அப்படிங்கிறாரு. இந்த முறை இந்த போரை நீங்கள் தனியாக சந்திக்க போகிறதில்ல, நம்மளாம் சேர்ந்து தான் இந்த போரை சந்திக்கிறோம். இன்னும் நம்ம வந்து பெண்கள் என்ன பண்ண வேண்டாம்னா, இன்னொருத்தவங்களோட கதைக்கு அலங்காரம் கொடுத்துட்ருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல் முடிச்சுக்கிறாரு. டிஸ்க்ளைமர் அப்படின்னு போட்டு எப்பயும் போல் இது வந்து நான் யாரையும் பற்றி பர்டிகுலர்லி மென்ஷன் பண்ணல, அப்புறம் இது வந்து என்னுடைய சொந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் முடிச்சிடறாரு. இந்த ஆர்டிகல் வந்து ரொம்ப ஆழமான ஆர்டிகல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஒரு யுனிக் திங்கிங். அண்ணாமலை அவர்கள் வந்து அவ்வளோ ஆழமாக பார்த்துருக்கிறாரு பெண்கள் படுற கஷ்டத்தை, இல்லாட்டி அவங்களுடைய திறமையை, இல்லாட்டி அவங்களுக்கு வாட் தே டிசர்வ் ஆக்சுவலிங்கிறத, இல்லை வாட் த சொசைட்டி டிசர்வ்ஸ்ன்னு கூட சொல்லலாம். எனக்கு இதில் ஒரு சின்ன நிறுத்தல் என்ன இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால், என்னோட பார்வை நான் தப்பாக இருக்கலாம், நான் சின்ன வயசு தான், நல்லா தப்பாக எடுத்துக்காதீங்க, கரெக்ட் பண்ணணுன்னா கரெக்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரொம்ப கேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர்னு சொல்கிறாங்க இல்லையா,
அதுபோல் பெண்கள்னு இல்லை, பெண்கள் ஆண்கள் இல்லை, சமுதாயமே வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இந்த அஞ்சலை போன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. போன ஜென்ரேஷனில் இன்னும் ஜாஸ்தி, அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் சிட்டி பேஸ்டோ இல்லாட்டி ஒர்க்கிங் உமனோ அந்த மாதிரி ஒரு சில செக்ட் ஆஃப் அதுலேயும் நிறைய பேர் இருப்பாங்க. நான் எல்லாமே எதுவுமே ஜென்ரலைஸ் பண்ணல, பட் பொதுவாக சொல்கிறேன். த டைப் ஆஃப் பீப்புள் ரொம்ப வேரியடாக நிறைய மாறிட்டாங்கங்கிற மாதிரி என்னோடய ஒப்பீனியன். எல்லாருமே ஒன்று போல் இல்லைங்கிறது எனக்கு தாட் இருக்குது. அப்போ எனக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டான கைகளுக்கு போகலையோ இல்லை போகாதோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிக்கல் தமிழில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட். ஏன்னா இந்த ஆர்டிக்கலில் வர்றவங்க வந்து இப்போ இங்கிலீஷ் ரீடிங், லிங்க்டின் ரீடிங் பெண்கள் இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட். திஸ் ஆர்டிக்கல் ஷுட் ஹவ் பீன் இன் நியூஸ் பேப்பர் தமிழில். அது வந்து இந்த ஆர்டிக்கல் யாருக்கு போய் சேர்ந்துருக்கணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி மேபி இந்த ஆர்டிக்கலே வந்து ஆண்களுக்கான ஆர்டிக்கலாக இருக்கலாம், சுவாமி சரணம். பட் ஆனால் வந்து எனக்கு அந்த ஒரு கேப் இருக்குன்னு தோணுது. பர்டிகுலர்லி நான் ஏன் எந்த கான்டெக்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லிடுறேன், அப்புறம் நான் அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. பாசிட்டிவ் ஃபேமிலி அப்படின்னு நம்ம ஒரு சேனல் ரன் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னோட அண்ணாவும் சிஸ்டர் இன் லாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதில் வந்து நிறையா வந்து கல்யாணம் திருமணங்கள் வந்து என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த கட்டத்துக்கே போகிறதில்ல. திருமணங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் ஆகிடுச்சு. குடும்பங்கள் ரொம்ப உடையுது. முன்ன இருந்த புரிதல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். ஆனால் இப்போ வந்து குடும்பங்களோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. விட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வேறு மாதிரியான ஆங்கிளாக மாறிடுச்சு. நிறைய காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பிரச்சனையாக வருங்காலங்கள் இருக்க போகிறது வந்து ஸ்டேபிள் ஃபேமிலி இருக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சோன்னு தோணுது. ஏன்னா இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னு சொன்னால், கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறதே ஜாயிண்ட் ஃபேமிலி அளவுக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது ஃப்யூச்சரில். அப்பா அம்மா கூட இருக்கிறதே ஜாயின்ட் ஃபேமிலி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்க படிப்பு குழந்தைங்களோட புக்கில் கூட பார்க்குறேன். நியூக்ளியர் ஃபேமிலினா கணவன் மனைவி மட்டுமாமா, ஜாயின்ட் ஃபேமிலினா அப்பா அம்மா சேர்ந்துருக்கிறது. எப்படி அப்பா அம்மா சேர்ந்துருக்கிறது எப்படி ஜாயின்ட் ஃபேமிலி ஆகுன்றது எனக்கு புரியல. அந்தளவுக்கு மோசமாக வந்து டெஃபினிஷனே மாறுற அளவுக்கு மாறிட்டு இருக்கு. அப்போது பெண்கள் மட்டும் இல்லை, குடும்பங்களுடைய சிந்தனையே வந்து ரொம்ப மாறுதலாக இருக்குது. அப்போது அந்த கரெக்டான ஆடியன்ஸ்க்கு போய் சேரலையோங்கிற ஒரு தாட் எனக்கு ரொம்ப 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 என்ன சொல்கிறது, கலங்கலான ஒரு சிந்தனை தான் வச்சுக்கோங்களேன். அது நான் எப்பயும் போல் உங்ககிட்ட நான் ஷேரிங் இட் அலவுடு, திங்கிங் அலவுடு தான். இன்னும் நான் யோசனை பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக நான் வந்து எதாவது சொல்கிறேன். நீங்கள் உங்களோட கருத்துக்கள் பகிர்ந்துக்கோங்க. பட் டெஃபினட்டாக ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஆர்டிக்கல் தான். பட் கரெக்டான கைகளுக்கு கரெக்டான மைண்ட்ஸுக்கு போய் சேரணுங்கிறது தான் என்னோட ஒரு நெருடலாக இருந்தது. மற்றபடி உங்கள் கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் எபிசோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.